வந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரன்சியுடைய ஸ்டெபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ யூஎஸ் டாலர், ஐஎன்ஆர் இதை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தடவை வந்து செல் ஆஃப் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிருக்கு கரன்சி மார்க்கெட் வந்து. யூஎஸ் டாலர், ஐஎன்ஆர் வந்து ஓரளவுக்கு வந்து புல்லிஷ்னு சொல்ல முடியாது, ஆனால் பீரிஷ் ஆகிறத தடுத்துருக்கு. கிளியராக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு எகைன் அண்ட் எகைன் வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து எகைன் அண்ட் எகைன் வந்து இங்கே செல் ஆஃப் ஆனாலும் கிளியராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து விழுகலை. ஸோ இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து எகைன் ஸ்டேபிள் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் டாலர், ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் ஆனால் மட்டும்தான் ஃபாரின் அவுட்ஃப்ளோ, அதாவது வந்து எஃப்ஐஐ செல் பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா இதை வச்சும் நம்ம ஓரளவு கண்டுபிடிக்கலாம் எஃப்ஐஐயோடைய மணி வந்து வெளியே போகுதா இல்லையா. நம்மளுடைய கரன்சி மார்க்கெட் ஸ்டேபிள் இல்லாமல் எஃப்ஐஐ வந்து உள்ளே வரமாட்டாங்க, ஏன்னா அது வந்து கரன்சியில் லாஸ் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால் நம்ம மார்க்கெட்டில் கெயின் பண்ணாலும் கரன்சியில் லாஸ் ஆகுங்கிறதுனால அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. அதனால் யூஎஸ் ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஆனால் கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஃபால் ஆகலை. ஸோ ஃபால் ஆனதை வந்து திரும்பி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆனாலும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போக விடலை, திரும்பியும் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர்லி வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷனாக இருந்தாலும் கூட, ஆனால் ட்ரெண்டு வந்து டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இல்லை. ஸோ கிளியராக வந்து பையிங் மோட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக கன்சல்டேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே விழுகலை அப்படிங்கிறனால இது ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி டோ ஜோன்ஸ், யூஎஸுடைய டோ ஜோன்ஸ் அண்டு S&P 500 இது ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ டோ ஜோன்ஸ் பார்த்தீங்கனாலும் டோ ஜோன்ஸுடைய அனலைசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது டோ ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டே வைஸ் சார்ட் போகலாம். கிளியராக பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு புல் மார்க்கெட்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை இப்போது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு மேலே. கிளியராக நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் தான் நமக்கு தெரியுது. பாருங்கள், ஒரு புல் மார்க்கெட் வந்து கிளியராக ஸ்டார்ட் ஆகி திருப்பி வந்து ஒரு செல் ஆஃப் நடந்து இந்த இடத்துல நான் பேஸ் எடுத்து திருப்பி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக எடுத்திருக்கு. இப்போது இதுதான் லாஸ்ட் ஹை. இந்த ஹையை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஆனால் க்ளோஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம இதை கிராஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆனதான் தெரியும். ஆனால் மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஒரு சாலிடான செல் ஆஃப்லேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் எப்பவுமே இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அப்பு டவுனு, திருப்பி வந்து அப்பு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸோடைய ஹையை வந்து க்ளோஸ் பண்ணோம். அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஃபார்ம் பண்ணும். ஏன்னா திரும்பி செல் ஆஃப் ஆகணும், நியூ இன்வெஸ்டர் உள்ளே வரணும், நியூ வால்யூம் உள்ளே வரணும் அப்படின்னா திருப்பி செல் ஆஃப் ஆகி ப்ரைஸ் கம்மியாகும் போது தான் திருப்பி அடுத்த இன்வெஸ்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதனால் அந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோ ஜோன்ஸும் சரி S&P 500 சரி ரெண்டுமே அதே கிளியர் பார்ட்டில் இருக்குது. இப்போ S&P 500 டேட்டா இதுவும் டோ ஜோன்ஸ் சேம் இருக்குது. டோ ஜோன்ஸ் வந்து மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் குளோபல் லெவலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் ஃபாலோ பண்ணும். லாங் டேர்மில் வந்து இந்த மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் மட்டும்தான் தனியாக செல் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஒரே ரீசன் வந்து மேஜராக இந்த எலெக்ஷன் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் என்ன ஆகும்னா, செல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் பை பண்ணிட்டு தான் இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறத கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். எந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிற சான்ஸ் இருக்கும்போது எதுக்காக அவங்க வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்கணும், அப்போ இன்னும் கீழே வரட்டும் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ நம்ம நிஃப்டியுடைய அனலைசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிஃப்டி கிளியராக வந்து இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆனது கடைசியாக வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது இன்வெஸ்டர்ஸ் நிறைய பை பண்ணியிருக்காங்க. இங்கே தான் அக்யூமுலேஷன் ஜோன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணதுனால தான் ப்ரைஸ் வந்து இவ்வளோ மூவ் ஆகிருக்கு. திரும்பியும் அதே ஃபேஸ் அதே இடத்துக்கு வரும்போது இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் பாக்ஸ், இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சேம் டிமாண்ட் ஜோன் இருக்குது. அந்த டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வந்தோடனே திரும்ப எகைன் வந்து பை ஆகிருக்கு. ஸோ இப்போ பை ஆகிட்டு மார்க்கெட் வந்து எகைன் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போது எகைன் வந்து மார்க்கெட் செல் ஆஃப் நடந்திருக்கு. ஏன்னா டபுள் டாட் 2 தடவை ஒரே ப்ரைஸில் வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போது
கிட்டத்தட்ட ஓவர்லேப் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டிமாண்ட் ஜோனும் இப்போ வந்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆன டிமாண்ட் ஜோனும் ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிருக்கு. இப்போ அதே டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்த உடனேயே மார்க்கெட் வந்து எகைன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம டிமாண்ட் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிட்டு இப்போ வந்து இந்த டிமாண்ட் ஜோனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மேபி இது வந்து நெக்ஸ்ட்டு பெரிய ஒரு மூமெண்ட்டுடைய ஒரு ஆரம்ப பாயிண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய தடவை யோசிப்போம், நம்ம வந்து இந்த தடவை வாங்கியிருக்கலாமே, இந்த இடத்த வாங்கியிருக்கலாமே, இந்த இடத்துல விற்றுருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஆனால் அதை செஞ்சுருக்க மாட்டோம். இப்போ மேபி இந்த சான்ஸ் வந்து அதோடைய சான்ஸாக இருக்கலாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. இந்த ஜோன் வந்து நல்ல ஜோன். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிவர்சல் ஆகிருக்கு. லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் கிளியராக வந்து அந்த டிமாண்ட் ஜோனில் வந்து எகெயின் பை ஆகிருக்கு. ஆனால் வந்து இது கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து ஒரு நாள் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 hours கேண்டிலில் வந்து லாஸ்ட் 2 கேண்டில் தியரின்னு சொல்லுவாங்க. 2 கேண்டிலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஆனால் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கேண்டில் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. அதுவும் வந்து அதே ஸ்டேஜ்லேயே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டிலும் இந்த கேண்டிலும் தான் கிளியராக பையர் வந்து ஃபார்ம் ஆன கேண்டில். இப்போது இந்த 2 கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2 கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இந்த 2 கேண்டில் தியரின்னு சொல்லுவான். இந்த மார்க்கெட் மூவ் ஆகிட்டு ஆனாலும் வந்து மார்க்கெட் திரும்பி எகைன் வந்து ஒரு அதே ஜோனுக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து அக்யூமுலேஷன் ஆக ஒரு குறிப்பிட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை வந்து ஸ்பீஸ் ஆகும். மார்க்கெட்டில் இருக்கிற வால்யூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் பை பண்ண ஹோல்டிங் பண்ணணும். இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணி ஹோல்டிங் பண்ணும்போது மட்டும்தான் சப்ளை குறையும். அப்போ தான் ப்ரைஸ் வந்து இன்னும் மூவ் ஆகும். அப்போ இன்வெஸ்டர் இந்த டைமில் வந்து எதுக்காக அவங்க ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? அவங்களுக்கு ப்ரைஸ் சீப்பாக கிடைக்கும்போது இன்னும் கீழே வரட்டும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ கீழே வர பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையிங் லிமிட் வந்து செல்லிங் லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதோடைய பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கவனிங்க. ஸோ டே வைஸ் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பாயிண்ட் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. இப்போ வந்து கிளியராக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த ஜோன் வந்து எகெயின் வந்து இதே மாதிரியான ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பேங்க்குடைய சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கிளியர்லி அது வந்து ஒரு ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்ட் சேனலில் இப்போ பாட்டமில் டச் பண்ணி அதே மாதிரி அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய தடவை இந்த ட்ரெண்ட் சேனலோடைய அவுட்டர் சைடில் நம்ம டச் பண்ணும்போது, சப்போர்ட் லைனில் டச் பண்ணும்போது எகைன் அண்ட் எகைன் வந்து மார்க்கெட் பை ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரியான பை ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பை ஆஃப் ஆகிருக்கு. இதே ட்ரெண்ட், ஏன்னா மார்க்கெட் கிளியராக ஒரு ட்ரெண்ட் சேனல் நம்ம வந்து காமிச்சிட்ருக்கு, கிளியராக வந்து அது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இந்த பேங்க் நிஃப்டியுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுன்னா கண்டிப்பாக நிஃப்டியும் வந்து இந்த இடத்துல எடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து வேலிடான சப்போர்ட். அப்போது இது ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும்போது, அதாவது நிஃப்டி பேங்க் தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, இது மூவ் ஆகும்போது இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கிளியராக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மேபி ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து ஒரு மார்க்கெட் மூவ் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் சொல்லி போய் வாங்கினா அந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்காது உங்களுக்கு. அப்போது லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல பையிங் ஜோன் கிளியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கும் நல்ல சான்ஸ் இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து ஒன்று வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த கேண்டில், அதாவது எஸ்டர்டே கேண்டிலில் வந்து திருப்பி இன்னைக்கு கேண்டிலை வந்து நாளைக்கு வந்து ஹை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மண்டே வந்து பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேண்டிலை பிரேக் பண்ணுச்சுன்னா இதுதான் கிளியர் டிமாண்ட் ஜோன். ஏன்னா இதுதான் பாட்டம் எடுத்திருக்கு, இதுதான் பாட்டமாக இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு இதுதான் நிலைமை. நம்மளுடைய மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் டோ ஜோன்ஸும் S&P 500 ரீட்ரேஸ்மெண்ட்டு மூமெண்ட்டுங்கிறது கிளியராக வந்து அதுவும் ஒரு அப் ட்ரெண்டு தான் காமிக்குது. அப்போ கிளியராக வந்து நம்ம மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ரேட் கட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பரில் தான் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சம் பீப்புள்ஸ் என்னென்னா ஜூலையில் ரேட் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜூலையில் ஸ்டார்ட் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ரேட் கட் பண்ணுறதுக்கு. ஆனால் செப்டம்பரில் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா இவ்வளோ நாள் ஹையஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் கிளியர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி, அதோட டீட்டெயில் பற்றி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்
இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யூஎஸ்ஓடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எந்த அளவுக்கு ஹையில் இருக்குது, எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதோடைய சுச்சுவேஷன் என்ன. இப்போ வந்து கிளியராக வந்து எகைன் அண்ட் எகைன் அதே ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ண முடியாது, குறைச்சி தான் ஆகணும். அப்படிங்கும்போது இப்போ வந்து அதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டாக ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டாக சிம்டம் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா. அதாவது நம்மளுடைய நிஃப்டியில் வந்து ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலை க்ளோஸ் பண்ணுதா, ஹையை க்ளோஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி தான் வந்து ரிவர்சலான கேண்டில். ஸோ அடுத்து மண்டே வந்து பார்த்திங்கன்னா மேபி இதை க்ளோஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.